ஆண்டுடைய சுவாசத்தினால எழுதப்பட்ட ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. இன்றைக்கு வாசித்த இந்த சரித்திரம் 4 புஸ்தகங்கள் தான் அடங்கிய இந்த புஸ்தகமாய் இருக்கிறதுல இந்த ரூத்தினுடைய சரித்திரம் மிக ஒரு ஆழமான ஒரு 4 புஸ்தகம் தான் இருந்தால் 4 அதிகாரங்கள் தான் இருந்தாலும் ரொம்ப ஆழமான புஸ்தகம். 40 வாரம் கூட பேசுகிற அளவுக்கு ஆழமான காரியங்கள் இருக்கிறது. ஆமென். போவாஸ் இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளமாய், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பெரிய மேலான உதாரணமாய் அதுல நாம பார்க்க முடியும். பாருங்க, ரூத்து பல விதங்கள்ல பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு இனி வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லை என்று நினைத்த இந்த அருமையான ஒரு சகோதரி, அதனால்தான் அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை இப்படி வாசித்தீங்க. அவருடைய செட்டையின் நிழல்ல அடைக்கலமாய் வந்த உனக்கு. இன்றைக்கு இந்த ராத்திரியில வெவ்வேறுபட்டவங்க, ஏன்னா அந்த கதையை அவங்க விளக்குனாங்க, சொன்னாங்க. நீங்க ஒருவேளை நிறைய விஷயம் உங்களுக்கு புரியலனாலும் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சுருக்கமாய் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி ஏவப்பட்டதை சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஏசாமி தான் எனக்கு எல்லாம், இயேசுவை நம்புகிறேன் என்று அவருடைய சட்ட நெல்ல வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் வரும். சரிங்களா? அவர் தான் எனக்கு, நான் அதை தான் நம்புறேன். இன்னைக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு மீட்டிங்ல பேசணும்னு கிடைச்சது. நான் அதை தான் சத்தம் போட்டு பேசிட்டு வந்திருக்கிறேன். அங்க போயிட்டு என்னமோ தெரியல, சின்ன ஒரு இம்பாக்ட், ஏதோ ஒரு தெரியல, நிறைய மைக்ஸ் மாத்தி நேத்தி சாயங்காலம் இன்னொரு இடத்துல பேசினேன். அந்த ஏதோ ஒரு இம்பாக்டா தெரியல, ஒரு சின்ன அப்படி குளிர் சொல்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம். அதில் பின்னால் நின்று இருந்தேன். பரவாயில்ல, இந்த வாய்ப்பை நான் இழந்துட விரும்ப மாட்டேன். ஏன்னா அவரை நம்பி வந்திருக்கிற கொஞ்சம் பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இல்ல எல்லாருமே அவரை யாரெல்லாம் நம்பி வந்திருக்கிறீங்க? இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, இயேசு ஏதாவது இன்னைக்கு எனக்கு செய்வார் நம்பி வந்திருக்கிறேன். இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவால மாத்திரம்தான் நான் நம்புகிறது நடக்கும். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? When you want to rest under his wings. அவங்க பிரசங்கத்தை நான் ஓவர்லாப் பண்ணல, அவங்க நல்லா பேசுனாங்க, என் மனைவியா இருக்கிறாங்க, அதனால அவங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு சின்ன நாளைக்கு பேசுறாங்க பாஸ்டர்மா இன்னொரு சபையில, அவர்கள் இன்னொரு ஆராதனையில அவர்கள் பேசுகிறது கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துற. நிறைய இடத்துல இப்ப கொஞ்சமா கேட்கறாங்க. நான் தான் சொன்னேன், இருங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க, நீங்க இன்னொரு பாஸ் அனுப்பிச்சு விடுங்கண்ணே, இப்படி அனுப்புங்கண்ணே, அனுப்பிச்சு விடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற நேரங்களில் கர்த்தர் காரியங்களை செய்வார். இங்கே பேசின சில காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதற்குரிய ஒரு நற்குணத்தை உடையவர்களா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் நிச்சயமாய் அந்த நற்குணத்துக்கு, அதான் தான் சொல்றாரு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமா உங்களிடத்து சொன்ன இல்லையா, நீதிமான பார்த்து சொல்லுங்க உனக்கு நன்மை வரும். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு பேசுறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாமா? நற்குடைய முறைய மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நல்லாதான் இருப்ப, நீ நல்லா இல்லாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்துல ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க அவசரப்பட நான் சொல்றது சொல்லுங்க, நீங்க நல்லா இருந்தா நன்மையை தான் பாப்பீங்க. நீங்க நல்லா இருந்தா நன்மையை புசிப்பீங்க. நல்லவர்களுக்கு நன்மை உண்டாகும், நல்லவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நல்லவன் நல்லாதான் இருப்பான். கரெக்ட் தானே? இந்த அம்மாவுக்கு எத்தனை சாய்ஸ் இருந்திருக்கும் இல்ல? இந்த பிள்ளைக்கு வாலிப பிள்ளை தான், அவன் ஒரு வாலிப பிள்ளை, இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இறந்துருச்சு. கர்நாடகில் நான் கூட ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசிட்டு நண்பன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என் வயசு என் கூட படிச்சாரு, மனைவி இறந்துட்டேன். எனக்கு ரொம்ப நாளா தெரியாது, இப்பதான் ரீசெண்டா பேசியிருந்தா. அவன் ஒரு இந்து தானா? இல்லடா அப்படி இருக்காத, ஒரு துணையோடு கூட இரு அப்படின்ட்டு. இல்ல, துணை வேணும் உனக்கு. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். சரி, அதுல ரொம்ப டீப்பா போனோம்னா நம்ம வேற ஒரு டைரக்ஷன் இப்படி போக வேண்டியது இருக்கும். இருக்கட்டும். She must have had lot of choices. அதில் ஒரு தேர்ந்தெடுப்பை எடுத்துட்டு இது வருது, மாமியாரை பிடிச்சிட்டு சொல்லுது. அதில் ஒரு காரியத்தை நீங்க சொல்லும் போது நானும் கொஞ்சம் யோசித்தேன். அப்ப எந்த அளவுக்கு அவளுக்கு இந்த ஆண்டவரை குறித்து போதிக்கப்பட்டிருந்தால், இந்த ரூத்து மாமியார்ட்ட சொல்றா, உங்க ஆண்டவர் என் ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? சபையில வரோம், பலமுறை பிரசங்க கேட்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் வருது? இந்த ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர், என்னை கைவிடவே மாட்டார். இந்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். டேனியல் லிவிங்ஸ்டன் சேவிக்கிறதால, பாஸ்டா இருக்கிறதுனால இல்லைங்க, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். நான் இன்னைக்கும் பேதுருவை குறிச்சு கொஞ்சம் பேசினாங்க ஜபனால. ஈர்ப்பே இல்ல,
ரொம்ப ஆழமா இருந்த ஒரு காரியம் என்னன்னா, 3.5 years ஏசாமி கூடவே இருந்தவன் தூர அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது. லூக்கா எழுதின புத்தகம் 2:26 அதிகாரத்துல திருப்பாதீங்க. தூரம் போயிட்டான், விலகி தூரம் ஆயிட்டான். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா மறுதலித்தான், சபிக்கவும் தூஷிக்கவும் துவங்கி விட்டான். ஏன்னா he did not even understood who this God was. இந்த கடவுள், இந்த ஆண்டவர், அவன் நினைச்ச ஒரு கார்ப்பரேட் வேலை மாதிரி. ஒரு 12 பேர் இருக்கிற டீம்ல நான் இருக்கிறேன். I am a member of 12 member team, that too with Jesus. என்ன டிராமட்டிக்கா அவர் வந்து பயங்கரமா மிரக்கல் பண்ணுவார். ஏசாமி போனார்னா கூட்டம் கூடிரும். இன்னைக்கு people want to be part of all these lightful things, பிரகாசமான காரியங்கள். இன்னைக்கு தப்பா எடுத்துக்கினா பரவாயில்ல, லைவ்ல போனா கூட இன்னைக்கு பிராண்ட் பாக்குறாங்க. சபை கூட பிராண்டா இருக்கணும் இல்ல. I'm going to this brand. எந்த பெரிய சொல்ல விரும்பல, நான் இந்த பிராண்டோடைய ஒரு பிராண்ட்ல இருக்கிறேன். மேபி பீட்டர் வாஸ் திங்கிங் லைக் தட். பேதுரு அப்படி யோசிச்சிருக்கலாம். I'm part of this brand, Jesus. Jesus is a brand. எங்க பாருங்க, ஒரு வீட்டுக்கு அவர் ஊட்டிட்டு வீட்டுக்கு பக்கம் போயிட்டு வந்தான்னா என்னப்பா பண்ற, என்னப்பா போட் பக்கமே காணாம உன்ன. நோ 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 நோ, நான் பார்ட் ஆஃப் ஜீசஸ் பிராண்ட். ஏசாமி கூட சுத்தி இருக்கிறப்பா. அப்படியாப்பா, உன் பழமும் பரவாயில்லப்பா. கூட சொல்லிருப்பாங்க, உன் பழம் பரவாயில்லப்பா, நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும், மீன்லாம் பிடிக்க வேண்டியது, உனக்கு எப்படியோ சாப்பாடு கிடைச்சிருது. See, because he thought that as a profession. நீ வேற ஒரு பிரசங்கத்துக்கு போயிடுவேன். 8 ஆயிடுச்சு, ஏனோ தெரியல, நான் நின்னாவே எனக்கு வேற மாதிரி போயிட்டு. அங்க ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்தாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் எவ்வளவு நேரம் பேசுங்க. அந்த மாதிரி உங்களை போட்டு நான் போட்டு உங்களை போட்டு கழுத்தை புடிச்சு மினிக்கிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணுதான் கேட்கிறேன், எங்கேயுமே போடப்படல. எவ்வளவு ஒரு நவமி எடுத்து அவளுக்கு போதித்தால், டெய்லி குடும்ப ஜெபம் நடத்தினா, வசனத்தை பேசினால், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வைத்து போதி, எதுவுமே போடல. ஆனால் நான் இதை இன்னைக்கு எத்தனையோ முறை இதை பேசியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது. அவளுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், என்னையும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் அத உன்னிகிருஷ்ணன் குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, அங்க இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க. பாருங்க, உன்னை புடிச்சுங்க. இந்த இடத்துல இது மதம் அல்ல, இது கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு பிராண்ட் இல்ல. இங்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார். நாங்கள் ஆராதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைத்தாலும், if you can understand and come under that wing, அந்த செட்டை இந்த வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். லதாவை பாக்குறேன், சகோதரி லதாவை. நான் இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணேன். நிறைய பேர் பார்க்கவே இல்லாண்டவர், கொஞ்சம் பேர் எங்கெங்கயோ போயிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, போயிட்டாங்க கூட. பார்க்காத ஆளெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு காண்பீங்களாண்ட ஒரு நைட் பிரேயர் நடந்துச்சு செவ்வாய்க்கிழமை ராத்திரி. நான் மனமனமனு ஜெபம் பண்ணியிருந்தேன். ஊழியக்காரங்கள்லாம் ஜெபம் பண்ணியிருந்தோம். எனக்குள்ள ஒரு வாஞ்ச, பரவாயில்ல சோத்திரம் கர்த்தர் இந்த சகோதரி லதாவையும் அவருடைய மகனையும் சஞ்சனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், சஞ்சன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். ஏசாமி அவன் ஒரு நாள் ஒரு பெரிய இயேசுக்காய் ஒரு பெரிய அவன் ஒரு கருவியாய் மாறுவான் என்று இன்றைக்கு நான் சொல்றேன். எழுதி கூட வச்சுக்கடா, இது 5வது வாட்டியா இருந்தா 10வது வாட்டி எழுதி வச்சுக்க. ஏசப்பா அவன் ஒரு பெரிய கருவியாய் மாற்றுவார், சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாய் மாற்றுவாங்க. அம்மா கஷ்டத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க, அந்த கஷ்டம் எல்லாம் வாழ்க்கையில சாட்சியா மாறினா. நீ படுற கஷ்டம் எல்லாம், உங்க அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் பாக்குறல, ஒரு நாள் இப்படி ஒரு மேடையில நின்னு சொல்லுவேன், எங்க ஏசப்பா என்ன கைவிடவே இல்ல, எங்க அம்மா கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு பலனை பார்க்கிறேன் என்று. இந்த செட்டையின் நிழல்ல வந்த யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த பேரை உடையவர்களா இருந்தாலும் சரி, இந்த செட்டையின் நிழல்ல வந்திருக்கிற உனக்கு எப்பவுமே யாருன்னா சொல் பேசிட்டே இருந்தாங்கன்னா கூட எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு பிரசங்கத்தை ஒரு 3 வார்த்தையை தந்துருவாரு. 3 வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். when you rest under his wings you will have recognition. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் மனுஷனுடைய தெய்வம், மனுஷனுடைய பட்சத்தில் எந்த காரியத்தில் நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அதிலே ஏற்றுக்கொள்ளப்படுவாய். யாருக்கு அது நல்லதுன்றீங்க? அப்படி இருக்கிறவங்களுடைய கரங்களை உயர்த்தி, மற்றவங்க வற்புறுத்தில ஆமையெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த ஏசாமி தெரியும், இந்த ஏசாமி வேணும், இந்த ஏசாமி தான் அப்படின்றவங்க கையை தூக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில காரியத்துல நான் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண, நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன்,
கைவிடப்படுகிறேன். I don't have a recognition. Father, I don't have a recognition. Maybe you don't have a recognition in your job. உன்னுடைய குடும்பத்துல ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்ய பார்க்கிறேன். I don't have the recognition. Today God is saying, if you could rest under his wings, அவருடைய செட்டை நிழல்ல நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு ஒரு recognition ஆண்டவர் தருவார். கர்த்தர் உனக்கு ஒரு recognition தருவார். ஆமென். ரீகாமா சோரே பாத்தா யாரெல்லாம் அதுக்காக சொல்ல போறீங்களோ சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பேர் ஒரு ஆண்டவரே, என் பேரை ஆண்டவரே கர்த்தர் நீர் காட்டுவீர், ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். கம் ஆன், ஓபன் யுவர் மவுத். ஜெபிங்க ஜெபிங்க சொல்லுங்க. தம்பி எல்லாரும் ஜெபம் பண்ணு, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் ஆண்டவரே. இல்ல ரீல்ஸ்களடா உட்கார்றா ஜெபம் பண்றா பரவாயில்லை. உங்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி தான் புரிய வைக்கிறதா. ரிலீஸ் பண்ணும்போது உங்களை பாப்பேன். இப்போ நீங்க ஜெபம் பண்ற நேரம் எல்லாரும் தம்பி நீ ஜெபம் பண்றா. ஒரு ஐடி இன்ஜினியரிங் படிக்கிற அதுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு ஒரு ரெகக்னிஷன் ஆண்டவர் தருவார். உன் தாய் ஓடி ஓடி போராடி கொண்டிருக்கிறாள். எதற்காக? என் பிள்ளைக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும்னு. உன் தாயை போராட்டத்தினால அல்ல, இயேசுவினால உனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். சொல்லுங்க, இயேசுவினால எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் ஆண்டவரே. இந்த சபைக்கு இல்ல, எனக்கு இந்த இயேசுவை நான் உடையவனா இருக்கிறபடினாலே இந்த இயேசு எனக்கு ஆண்டவரே ஆண்டவரே என் பேரை ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார். நான் செய்கிற காரியங்களில கர்த்தர் இந்த பேரை, because till that moment Ruth was not known as a name, but today Ruth is a recognized name. Ruth is a recognized name. இன்றைக்கு ரூத்தை பேசுகிறோம். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளா இன்றைக்கு ரூத்தை சபைகளில் பேசுகிறார்கள். எத்தனையோ பேர் அந்த பேரை வைக்கணும்னு பிரியப்படுறாங்க. ஏன்னா ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டவள், புறமதிக்கப்பட்டவள். இல்ல அவளை ஒண்ணுமே வாழாவட்டி அப்படிதான் சொல்லணும் நம்ம வாழ்க்கையின் பிரகாரமாய் பேசினாள். ஆனா அந்த ரூத்துக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைத்தபடினாலே அவள் பேர் பெற துவங்கினாள். Today Ruth is praised. உனக்கு கர்த்தர் ஒரு ரெகக்னிஷனை தருவார். எடுத்து உங்க கையை, வலது கை எடுத்து உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, இயேசு எனக்கு ஒரு ரெகக்னிஷனை கொண்டு வருவார். But don't forget to rest under his wings. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற சிஸ்டர், தம்பி, பாப்பா, தங்கச்சி, பிள்ளைங்க கவனிங்கம்மா, ஒன்ன விட்டுறாதீங்க. Don't go and rest under anything. Only rest under Jesus. Rest under Jesus. இயேசுவுடைய செட்டையின் நிழலிலே நீ தங்கி தாபரிப்பாய் என்றால் you will have your recognition. The second word the Lord told me to say is refuge. உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். யாருக்கு பாதுகாப்புலாம் வேணும்? இன்னைக்கு செக்யூரிட்டின்றாங்க. என்கிட்ட 2-3 பேர்லாம் பிரிஞ்சு போயிடணும்னு பேசினவங்க பேசின வார்த்தைகள் இங்க இல்ல, கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணாங்க. I asked the girl, what is your problem? Why is that you cannot live with this man? This fellow works. He's handfully earning. 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், நீயும் சம்பாதிக்கிற. இல்ல பாஸ்டர், இல்லனே, I don't have the security with him. Refuge. எனக்கு security இல்ல. Today world is going on that. But if you rest under his wing, the greatest security is Jesus. He will be your refuge. வலது பக்கத்துல நிழலும், இடது பக்கத்துலயும் எனக்கு பாதுகாப்பு. எனக்கு முன்னாலேயும் பாதுகாத்து பாரு. என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு தம்முடைய கரங்களிலே ஏந்துகிறதற்கு அவருடைய ரெஃப்யூஜ் மாதிரி வேற ரெஃப்யூஜ் எனக்கு. எத்தனை பேர் நல்லா சொல்ல போறீங்க? கையை தூக்கி நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த செட்டையின் நிழல் எனக்கு பாதுகாப்பு உண்டு. சொல்லுங்க, இந்த செட்டையின் நிழல் எனக்கு பாதுகாப்பு. கமான் பிரதர், கமான் சிஸ்டர், கமான் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தங்கச்சி, பாப்பா, குட்டி பாப்பா, பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த செட்டையின் நிழல் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இந்த சட்டையை விட்டுட்டு நான் போக கூடாது. இந்த சட்டையை விட்டுட்டு நான் போக கூடாது. I will never want to go out of this wing. இந்த சட்டைக்குள்ளே அந்த கோழி பக் 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 பக்னு கூடவே இருக்கிற மாதிரி ஆண்டவருக்குள்ளவே நான் கூடவே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒண்ணு நடக்கலனாலும் பரவாயில்ல, அந்த சட்டை நிழலுக்குள்ளே நான் உட்கார்ந்து கொண்டு இயேசு 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 பார்த்து பார், இயேசு பார்த்து பார், இயேசு பார்த்து பார், இயேசு பார்த்து பார், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என்னை விட மாட்டார்னு
சொல்லிட்டே இருப்பேன். அவர் என்னை தம்முடைய செட்டையின் நிழலிலே வைத்து, that his refuge is the greatest refuge that you can ever rejoice. Hallelujah. அதனால உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க பாக்கியம் பெற்றவங்க. வேற எங்கேயும் ஓடிடல. அதான் அந்த ஆள் சொல்றாரு, இங்கங்க ஓடிடலமா, நீ நல்லவள ஓடியாந்த உடனே சின்ன சின்ன பசங்க எல்லாம் பார்த்திருப்ப, அழகா இருந்திருப்பானுங்க, ஸ்மார்ட்டாலாம். அவனை பார்த்து ஓடிடல. சரியான நேரத்துல சரியான ஆளுகிட்ட நீ வரணும்ட்டு நடத்தப்பட்ட விதத்துல வந்தபடினாலே அந்த செட்டடின் நிழலிலே உனக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. யார் என்னோடு கூட இருந்து கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்வீங்க? அதனால உன்னிகிருஷ்ண குடும்பத்தார், நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இயேசு இடத்துல. Glory Tabernacle is not a brand. பெருசு விமர்சையா இருக்கிற இடம் அல்ல. ஆனால் இங்கு இயேசு இருக்கிறார். இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், இயேசுவை பாடுகிறேன். இயேசுதான் என்னுடைய ஆண்டவர். இயேசுக்கு தான் ஊழியம் செய்கிறேன். என் முதலாளி இயேசு, என்னுடைய எஜமான் இயேசு, என்னை வாழ வைக்கிறவர் இயேசு. அந்த இயேசு உன்னை பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய செட்டை நிழல்ல வந்திருக்கல உமா, உன்னை இயேசு பார்த்துப்பார். அல்லேலூயா. அந்த இயேசுவால முடியாத எதுவுமே இல்லை. மூன்றாவது வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கிறதுல, when you rest under his wings you will have the right reward. சொல்லுங்க, சரியான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும். ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற தேவன். நான் கூட நிறைய வெகுமதிக்கு காத்திருக்கிறேன் சார். 20 வருஷமா பார்க்கல சிலதை. சில வரங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் வெகுமதிகளை பார்க்கவில்லை. இது போதாது. இன்னும் கூட ஆத்துமாக்கள் நிறைவாய் வருகிறதை பார்க்க வேண்டும். காரு, பங்களா, வீடு கேட்கல, சட்டை கேட்கல, பேண்ட் கேட்கல. இந்த ஊழியத்தில் பார்க்க வேண்டிய சில வெகுமதிகளை கர்த்தர் அந்த செட்டையின் நிழலுக்குள்ளே கொண்டு வருவார். அப்படி யாரெல்லாம் வெகுமதிகளுக்காய் காத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சரியான வெகுமதி வரும். சொல்லுங்க, சரியான வெகுமதி வரும். சரியான நேரத்தில் சரியான வெகுமதி வரும். அது சமாதானமாய் வரும், ஆசீர்வாதமாய் வரும், எல்லாம் நிறைவாய் வரும். சுப்பிரமணிய ஐயா எல்லாம் எவ்வளோ வருஷம் கடவுளை தேடிட்டு இருக்கிறாரு. இன்னும் கூட சில காரியங்கள் செட்டில் ஆகல. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, ஏவப்பட்டு சொல்லுகிறேன். சில காரியங்கள் செட்டில் ஆகல, அப்படியே இருக்கும். என்ன சில தனியா இருக்கும்போது யோசனை வரும்ல, என்ன இது இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், வீட்டை விட்டோம், அதை விட்டுட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்ட்டு. இன்னும் ஒரு முழு வெகுமதியை பார்க்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெகுமதியை தருவார். திருக்கசனமாய் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்தில் என்று சொல்ற ஒரு ஏற்ற வெகுமதியை நீங்க பார்ப்பீங்க, உன் சந்ததிகள் பார்க்கும். இந்த மூன்றாவது தலைமுறையாகி உடைய பேர பிள்ளைகள் எழும்பி ஊழியத்தை இதே பட்டணத்துல இந்த வேளச்சேரியில, இந்த சைதாப்பட்டையில, இந்த அசோக் நகர் பகுதிகளிலே ஊழியங்களை செய்கிற வெகுமதி உன் சந்ததிகளுக்குள்ள எழும்பும். எங்கெல்லாம் நீங்க நடந்து ஜெபித்தீங்களோ, இந்த செட்டை நிழல் எங்கெல்லாம் ஜெபிச்சீங்களோ, அங்கெல்லாம் போய் ஊழியங்களை கட்டுகிறதற்கு, ஆத்துமாக்களை திரளாய் ஆதாயம் செய்கிறதற்கு உன் சந்ததிகள் எழும்புவார்கள் என்று இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு இந்த ராத்திரியில சொல்றேன். என் பலவீனம், ஆனா என் பலவீனத்துல ஒரு கிருபை இந்த இடத்துல அசைவாடுகிறதை பார்க்கிறேன். வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். Some of you might be so depressed within yourself. What is the point that I'm going to church? What is the point that I've been praying all these years? What is the point? நான் ஜெபம் பண்றேனே, அதிகமாய் கர்த்தரை தேடுகிறேனே, வைராக்கியமாய் இதை விட்டு கொடுத்துட்டேனே, இதை செய்கிறேனே, அதை விட்டுட்டேனே, இதை பண்றேனே. ஆண்டவர் சொல்றாரு, உடைய ஏற்ற வெகுமதி உனக்கு காத்திருக்கிறது. அதை ஒருவனும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை பெற்றுக் கொள்றீங்க? உன் ஏற்ற ஒரு வெகுமதி, உன் ஏற்ற ஒரு வெகுமதி, உனக்கு ஒரு ஏற்ற வெகுமதி இருக்குது. உன் தகப்பன் செய்து முடித்து போனத இன்னைக்கு நான் சொன்ன ஜெபத்துல, அங்க பிரசங்கத்துல சொன்னேன். எங்க அப்பா 25 ஆண்டுகள் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, ஆண்டின்னு சொன்னாங்க, செவிடன்னு சொன்னாங்க.
அவர் பெற்றுக்கொண்டு போனது இந்த வார்த்தைகள் தான். ஆனால் இந்த தலைமுறையிலே ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சமாய் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு இந்த கீழ்கட்டளை எங்க முட்டிய தேய்ச்சிட்டு போயிருக்கிறாரோ இந்த பகுதியில அந்த மனுஷன் செஞ்சுட்டு போனதுக்குரிய ஒரு வெகுமதி நிச்சயமாய் வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செட்டையின் நிழலை விட்டுட்டு ஓடாம இந்த நிழலுக்குள்ளேயே நின்னு நிழலே நின்னா. பெருமைக்கு இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெகக்னிஷன் வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. அன்னைக்கு YMCA போய் நின்றுட்டு இங்கே ஒரு காஃபி ஷாப்ல இருந்து வெளில வர ஒரு 3-4 பேர் ஓடி அந்த போட்டோ எடுக்கிறானுங்க. டேனியல் லிவிங்ஸ்டனுக்கு ஹீரோ கிடையாது. நான் பேசின ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அவங்களுக்கு ஒன்று தொட்டதுனால கர்த்தர் அவர்களுக்குள்ள ஒரு சாட்சியை கொண்டு வந்திருக்கிறார். இது போதாதுன்னு சொன்னேன். ஆண்டவரே, கொம்பு கும்பு முளைச்சிட வேணாம். கார்ல போய் உட்கார்ந்தோடனே சொன்ன கொம்புலாம் எனக்கு வேணவே வேணாம். இந்த மாதிரி ஆயிரங்கள் லட்சங்களாய் ஜனங்களுக்கு இயேசு அறிவிக்கப்படுகிறதற்கு இந்த 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 ஒண்ணுமே இல்லாதவன கர்த்தர் பயன்படுத்திட்டே இருங்க ஆண்டவரே. ரோபோ சேகோரேதா. நம்ம எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்களே தெரியல. இன்னைக்கு ஆவியான அறிந்தபடி நான் சொல்றேன், ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் ரிவார்டு. சரியான பலனை ஒரு பிரதர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஏன்னா என்கிட்ட என்னன்னா குறை, சரியான நேரம் இருக்கு பிரதர், இவ்வளவுதான் என்னாலும் சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க. ஆனா அந்த சரியான நேரம் கர்த்தர் வைத்திருந்த அந்த ஒரு காலம் வந்த உடனே இன்னைக்கு அவரை தடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ள போய் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே கர்த்தர் உனக்கும் செய்வார். ரூத் யோசித்திருப்பா, இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா உடலை புடிச்சுக்கிட்டு கம்பிய புடிச்சு நூல்ல நடந்து, யோசிச்சு பாருங்க, நூல்ல எல்லாம் நடக்க முடியுமா? நூல்ல நடந்தா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, ஒரு மூஞ்சி பேஞ்சு தெரியாத ஒரு ஆள் வீட்டுல அவன் போயிட்டு அவன் படுத்திருப்பானா, அவன் காலு கீழே போய் வயசு பொண்ணு படுத்திருக்கணுமா? யோசிச்சு பாத்தீங்களா? What a sacrifice. She was not to be sold. She was not like that. வேற ஒரு அம்மா பாக்குற ராகாப்னு பாத்தீங்க, அவன் ராகாப் மாதிரி பேர் உடையவள் அல்ல. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்க. இவள் ரூத். மாமியார் கூட இருக்கணும். வந்த மாமியார் சொல்றா, போய் அவன் படுத்திருப்பான், அவன் காலு கீழே போய் படுத்துக்கோ. நூல்ல நடக்கிறதுங்க, நூல் எப்ப அருந்தனே தெரியாதுங்க. ஆனால் போறா, எனக்கு தெரியும் ஒரு செட்டையின் நிழலிலே நான் அசைக்கப்பட்டு போகிறேன், நிச்சயமா ஒரு பலன் வரும். அந்த 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 வயலுக்கு அதிபதியாய் மாறினதும் அல்ல, அது மாத்திரம் இல்ல. இன்னைக்கு இதோ பேசிட்டு இருக்கிறோம். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி 8:20 மணிக்கும் திருப்பியும் பேசுகிறோம். எத்தனை ஆயிரம் முறை அந்த பெயர்களை பேசுகிறதுக்கு அன்னைக்கு அந்த செட்டை நிழல் வைராக்கியமாய். அதனால்தான் இன்னைக்கு உங்களை பார்த்து எச்சரிப்பாய் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், இந்த செட்டையை விட்டுட்டு ஓடிடாதீங்க. சிம்சோன் அப்பா அம்மா கூட போறாரு. போகும்போதே யுகோ, நீங்க அப்படிக்கா போங்க, நான் இப்படிக்கா போறேன், எனக்கெல்லாம் இந்த ஊர்லாம் தெரியும், நீங்க வேணா சுத்தின்னு வாங்க, நான் போறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு? தட்டிட்டு போய் மாட்டிக்கினாரு. சட்டைய தட்டாத, கர்த்தருக்கு ஆதரவாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளே சொல்லி முடிங்க. அந்த வசனம் தெரியலன்னு எழுந்து ஓடி போயிடு. எபேசியர் 6:1 சொல்லுது, பிள்ளைகளே, ஏய் ஏன் அப்பா அம்மா எல்லாம் சொல்லினுங்கிற? பசங்க சொல்லட்டும், பிள்ளைகளே. அந்நிய பாஷையில பேச கத்து கொடுக்குறிய, வசனம் தான் கேட்கிறேன். பிள்ளைகளே, சட்டை சொல்லுங்க, அது ஒரு செட்டையின் நிழல். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும், ஆயுசு நீண்டு இருக்கும். ராமேன் சொல்லு. யார கனம் பண்ணு? வந்துச்சு இது. அப்படிலாம் பேசாத. ரொம்ப நேரம் பேசினா போதும், நான் 10 நிமிஷம் தான் பேசணும் வந்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த செட்டை நிழல்ல தங்கியிருந்தால் அங்கீகரிப்பு வரும், பாதுகாப்பு வரும், ஏற்ற வெகுமதி வரும். இருக்கிற இடங்கள்ல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே யாரும் எழுதலாம் போக கூடாது. இந்த 3 காரியத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசு என்கின்ற செட்டை நிழலுக்குள்ள வந்திருக்கிறேன். இயேசு என்ற செட்டை நிழல் ஒரு நாள் என்னை தீங்குக்குள்ள வைக்காது.
வேடருடைய கண்ணிக்கு பாழாக்குற கொள்ளை நோக்கி என்னை காப்பாற்றா. இந்த செட்டையின் நிழல் என்னை உயர்வுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிற வரையில அந்த செட்டை நிழல் என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஆமென். அங்கங்க பேசிட்டே இருங்க, அங்கங்க பேசிட்டே இருங்க. ஐயா, நானும் பல காரியங்களை நாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எதுவுமே பெரிதா என் வாழ்க்கையில பார்க்கவே முடியவில்லை என்று சொல்லி ஒருவள் அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்கு நேராக வரும்பொழுது கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால், ஒன்றுதான் உன்னிடத்துல நானும் திரும்ப உன்னிடத்துல கேட்கிறேன். Are you still taking under that wings? Are you still resting under that wings of Jesus? இயேசு என்கின்ற அந்த செட்டையின் நிழலிலே நீ இருப்பாய் என்றால், இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற அந்த அங்கீகரிப்பு, நீ எதிர்பார்க்கிற அந்த ரெகக்னிஷன் வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். அதோடு கூட நிற்காது. நீ எதிர்பார்க்கிற அந்த பாதுகாப்பு, பலர் உன்னை பார்த்து சொல்லிருக்கலாம், உனக்கு நான் செக்யூரிட்டி தரேன், உன்னை பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த பாதுகாப்பு எல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாது. பட் God's refuge is an everlasting refuge in your life until you stay under this refuge. இந்த செட்டையின் நிழலில் இருக்கிற வரையில உன்னுடைய பாதுகாப்பை யாரும் கைய வைக்க முடியாது. பலமுறை உனக்குள்ள ஒரு ஏக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கும், ஏற்ற ஒரு வெகுமதி என் வாழ்க்கையில வரலையே. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், இந்த இயேசுதான் அடைக்கலம் என்று நம்பி அந்த செட்டையில இருந்து கொண்டிருப்பாய் என்றால், ஏற்ற வெகுமதி, the right reward is coming to you. உனக்கு ஒரு ஏற்ற வெகுமதியை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதனால பயப்படாத. இந்த இயேசுவை விட்டுட்டு போயிடாத. இயேசுகிட்டே இரு. அவர் உனக்கு ஏற்ற வெகுமதி உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்.